அதற்குத்தான் ஒவ்வொரு மாநில பல்கலைக்கழகங்களும் வேளாண்மை துறையும் ஒத்துழைப்பு தரணும். இதை விவசாயிகள் நம்பவே மாட்டாங்க என்கிட்ட. அப்ப இந்த அண்ட சராசரங்கள் உருவாக்கின, பூமி உருவாக்கின பிராண சக்தியினால உருவான இந்த உயிர்களை ஒரு மனிதன் மாத்தலாமா? செடி எப்படி முளைக்குது? இப்ப நம்ம சொல்றோம்ல, நான் தென்னை விவசாயம் பண்றேன், நான் வாழை விவசாயம் செய்யறேன், நான் நெல் செய்யறேன், நெல் நான் விவசாயி அப்படின்னா நான் செய்யறேன் அப்படின்னு வருது இல்ல, சொல்றோம்ல. அது எங்க நீங்க சொல்லுங்க, எங்கேயாவது இப்ப நினைச்சு பாரு, நீங்க செய்றீங்களா அது தானா வருதா? மண்ணை நம்ம உருவாக்கணுமா? விதையை நம்ம உருவாக்கணுமா? இல்ல செடி விதையில முளைக்கிறதுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணீங்களா? இல்லை நான் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி நிறைய ஆராய்ச்சிகள் விதையை முளைக்க வைக்க முடிஞ்சிருமா? பூ தானா வர வச்சிட முடியுமா? நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் மாற்றலாம், கொஞ்சம் மாற்ற முடியும். நான் நல்லதுக்கு மாத்துறேன், மற்றவங்க கெட்டதுக்கு மாத்துறாங்க, ஆனால் மாற்ற முடியும். இந்த மாற்றத்தை தான் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இப்போ இதுக்கு இதை சொல்றேன்னா, நீங்க திரும்ப ஜிஎம் சீடுக்கு வந்துடணும், மரபணு மாற்றப்பட்ட விதைக்கு வரணும். இப்போ அப்ப இந்த அண்ட சராசரங்கள் உருவாக்கின, பூமி உருவாக்கின பிராண சக்தியினால உருவான இந்த உயிர்களை ஒரு மனிதன் மாத்தலாமா? மாற்றக்கூடாது. உரிமை இல்லை, உரிமை கிடையாது. ஆனால் இந்த நிறுவனங்கள், நான் தவளை விதையெல்லாம் இதுல தக்காளியில் வச்சிருக்கிறாங்க. தவளையினுடைய விதையை, இது மரபணுவை தக்காளியில் வைக்கிறது, ஏன்னா தக்காளி கிடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்புறம் பிடி பிரிஞ்சால் நேரம் வந்திருக்கணும், இந்தியாவில் வந்திருக்கணும். வந்தனா சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க பெங்கால். அது இப்போ ரீசெண்டாக அது இது வாங்கிட்டாங்க சார், ஸ்டே வாங்கிட்டாங்க. இப்போ அது பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்நேரம் ஃபுல்லாக பரவி இருக்கணும். இப்போ சார் சொல்ற வந்துருச்சு, ஆக்சுவலாக வந்தது 1990s அது ஆரம்பிச்சு 2010 பெங்கால், அப்புறம் ஒரு சில மாநிலங்களில் வந்துச்சு. வந்தனா சிவா போன்ற ஒரு மனிதர்கள், வந்தனா சிவா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் படிங்க. வந்தனா சிவா, ஓகேங்களா? போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் நிறைய பேருன்னு சொல்ல முடியல, இப்போ நான் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்தியாவில் ஒருத்தர் எனக்கு தெரியும், வேறு யாரும் எனக்கு தெரியல. இவங்க ரேச்சல் கார்சன் அப்படின்னு ஒரு பெண்மணி. அவங்க கேன்சர் நோயில் செத்து போனாங்க. அவங்க தான் மௌன வசந்தம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது இது நான் சொன்னது வேற. அவங்க இந்த பூச்சிக்கொல்லிகள் பற்றி மட்டும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, எப்படி பூச்சிக்கொல்லிகள் உயிரினங்களை அழிச்சிருக்குது அப்படின்னு. இந்த மரபணு மாற்றப்பட்ட விதையை பண்ணுறதுனால என்ன அவங்களுக்கு நன்மைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போதான் அந்த விதைக்கு அவங்க காப்புரிமை வாங்க முடியும், பேட்டன்ட். நான் தமிழில் தான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், ஆங்கிலத்தில் சொல்கிறேன். காப்புரிமை வாங்கி இது என்னுடைய விதைன்னு சொல்ல முடியும் அந்த நிறுவனம். காப்புரிமை வாங்கக்கூடாது. இயற்கையில் சட்டப்படி இந்த பூமியில் இருக்கக்கூடிய இயற்கை பொருட்களுக்கு நீங்கள் எப்படி காப்புரிமை வாங்குவீங்க? ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நான் அறிவியல் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி இந்த மரபணுவை தூக்கி இதில் வச்சிருக்கேன், அப்போ வச்சது நான் தான், அப்போ எனக்கு இதுதான் நான் தான் அதுக்கு பொறுப்பு. காப்புரிமையெல்லாம் வாங்கக்கூடாதுங்க. இது எதுக்கு? இது தேவையும் இல்லாதது. இப்போ இந்தியாவில் இருந்த இந்த வேப்ப மரம் இருக்கு இல்லைங்களா, வேப்ப மரத்தை அமெரிக்கா காப்புரிமை வாங்கிட்டாங்க, எங்க நாட்டில் இது முளைச்சதுன்னு. இது 1995 நடந்துச்சு. வந்தனா சிவாபுரம் நம்மாழ்வார், அப்புறம் அப்போ இருந்த கொஞ்சம் இயற்கை ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து அதை WR கிரேஸ் அந்த நிறுவனம் தான் அது பேட்டன்ட் வச்சிருந்துச்சு. அதை போராடி அதை எடுத்துக்கிட்டாங்க. அதை இப்போ மஞ்சள் அவங்களுதுன்னு சொன்னாங்க, இப்போ அது தடுக்கப்பட்டிருக்குது. இது போல நிறைய நடக்குது. ஒரு விவசாயியாக நம்ம குறுகிய கண்ணோட்டத்தோட, நான் உண்டு, என் நிலம் உண்டு, அதை கூட நான் கண்டுக்க மாட்டேன், விவசாயத்தில் நஷ்டம், எனக்கு பிடிச்சு வேலை செய்கிறேன், இது ரொம்ப சிரமமாக இருக்குது, பக்கத்து தோட்டத்துக்கு வர ஏதாவது பேசுவான், சும்மா நிலத்தை போட்டு வச்சுருந்தா, இது போல் பல காரணங்களுக்காக நம்ம செய்துட்ருக்குறோம். சும்மா ஏனோதானன்னு நம்ம செய்கிறோம். இப்படி இருக்கக்கூடாது. வெளிநாட்டிலேயே நம்ம பசங்க போய் படிக்கட்டும், தப்பு இல்லை.
நான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இவர் ஒரு பேர் வந்து நாமக்கல்ல ஒரு விவசாயி, அவங்க பொண்ணு வந்து கலிஃபோர்னியாவில் இருக்குது, 10 ஏக்கர் விவசாயம். நான் இப்போ அந்த அமெரிக்கா டைமுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் இங்கே அங்கே இருந்தால் அந்த நேரத்துக்கு பேசிடுவேன். இங்கே இருக்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட பேசி, அப்பாவுக்கு இது சொல்லுமா, நாமக்கல்ல இந்த சார் ஐயா முருகை நீங்கள் தானே? ஓ வணக்கம், நன்றி. உங்கள் பொண்ணு தானே? உட்காருங்க. உங்களுக்காக தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சந்தோஷம், உட்காருங்க. அவங்க வந்து சொன்னாங்க, இது மாதிரி ஏதோ பேர் எனக்கு முருகன் ஞாபகம் வரல. இல்லை இப்போ ஞாபகம் வந்துருச்சு, இப்போ ஞாபகம் வந்துருச்சு, முன்னாடி ஞாபகம் வரல. உங்கள் பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? பிரீதா. நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது உட்காருங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட பேசி அவங்க வந்து 50,000 பணத்தை கட்டினாங்க. கட்டி இப்போ ஐயாவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்னேன், அம்மா அந்த மாதிரி விட்டுறாதீங்க, நீங்கள் அங்கே போயிட்டீங்க, அவருக்கு முடியாது, எல்லாருக்கும் அவரை சொல்ல, வயதாகிடுது இல்லையா, ஒரு 60 வயது வரைக்கும் நம்ம முட்டி முட்டி உழைக்க முடியுங்க. உடலுக்குன்னு ஒரு சோர்வு வரும்ல, அந்த உடல் ஒரு இயந்திரம் தானே, அதுக்கு ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு கால அளவு இருக்கிற மாதிரி மனித உடலுக்கு இருக்கு. அது உண்மைப்படி பேசினேன்னா அது 120 வருஷம், ஆன்மீகப்படி நான் பேசினேன்னா 120 வருஷம் வரைக்கும் ஒரு மனுஷன் வாழணும். அது பிராணன் வந்து மூச்சு காற்று கரெக்டாக எண்ணி குறிப்பிடப்பட்டிருக்குது. அது வேற, நம்ம தான் சீக்கிரம் செத்து போயிடணுமே. அப்போ 60 வயசுக்கு அப்புறம் செய்ய முடியாது, சிந்திக்க முடியாது, ஒத்துழைப்பு இருக்காது. வீட்டில் தவறாக நினைக்கக்கூடாது, நிறைய குடும்பங்களில் விவசாயத்துக்கு ஒத்துழைப்பு இல்லை. கணவன் செஞ்சால் மனைவி ஒத்துழைக்க மாட்டாங்க, மனைவி செஞ்சால் கணவனுக்கு பிடிக்காது, 2 பேரும் செஞ்சால் குழந்தைங்களுக்கு பிடிக்காது, குழந்தை செஞ்சால் அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சமூக குடும்ப பிரச்சனைகள். விவசாயத்தில் ஈல்டு பிரச்சனை, விலை இல்லை, லேபர் இல்லை, தண்ணி இல்லை, இந்த பிரச்சனையெல்லாம் கூட சமாளிச்சிடலாம். இந்த பிரச்சனையை சமாளிக்கவே முடியாது, ஏன்னா உள்ளே இருந்து இருக்கு. இது ஒன்றுமே மாற்ற முடியாது. அவங்களுக்கு சொல்லணும். இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், இதை நான் பேர் சொல்ல விரும்பலை, இங்கே தான் இருக்கிறாங்க எல்லாரும் அவங்க மனைவிங்கிட்டையும் பேசுவேன். ஏன்னா ஃபோனை கொடு, ஏன் விட மாட்டேங்கிறாங்க, இல்லையா அந்த பொண்ணுக்கிட்ட கொடு, பையன்கிட்ட கொடு, அப்பா கிட்ட கொடு, யார் தடுக்கிறீங்களோ அவங்ககிட்ட ஃபோனை கொடுங்க. சார் நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டேன், கேட்காம போகட்டும், நான் சொல்லிடுறேன். 10 பேருக்கு சொன்னால் ஒருத்தராவது பேசாமல் கேட்பாங்க, நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி, இப்போ அவர் வரல, உடம்பு சரியில்லை அவருக்கு, முருகேசன், ஜலகண்டாபுரம். அவங்க அப்பா கேட்கல. இது மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்குது கணக்கு. இப்போ அவங்க அப்பா வந்து 5 வருஷம் அவர் செய்து, தம்பி நல்லா செய்ப்பா, B2 நல்லா இருக்குது, நானே அதெல்லாம் மரத்தையெல்லாம் பார்க்குறேன், நீ ஆரம்பத்தில் செய்யும்போது என்ன முட்டாள்தனமாக இருக்குது. அவர் சொல்கிறது 100க்கு 100 நான் வரவேற்கிறேன். அந்த பெரியவரை நான் மதிக்கிறேன். ஏன்னா ஒரு மரத்துக்கு 1/2 கிலோ நான் பயோடைமண்ட் தரேன், 10 கிராம் பயாக்சி தரேங்க ஒரு மரத்துக்கு. இது எங்கேயாவது கேட்குமா? ஹோமியோபதி மருந்தை விட எனது கம்மிங்க. ஹோமியோபதி மருந்து நமக்கு வந்து ஒரு 60 கிலோ நம்ம வெயிட் இருக்கிறோம், 70 கிலோ இருக்கிறோம், அது ஒரு குளிக்க சாப்பிட்டோம்னா அது சரி. மரத்தினுடைய வெயிட் என்ன, அதனுடைய என்ன செயல்திறன், அதுக்கு போய் ஒரு 10 கிராம் நான் கொடுத்து, இதை விவசாயிகள் நம்பவே மாட்டாங்க என்கிட்ட. இதுக்கு என்னன்னா 10 கிராம் எதுக்கு இவ்வளோ விலை, 1 கிலோ பயாக்சி எதுக்கு 1500 ரூபா, 1 கிலோ யூரியா வந்து 10 ரூபா. நான் விற்கும் போது 2000 ரூபாலாம் இருந்துச்சு, 200 ரூபா ஒரு மூட்டை இருந்துச்சு. அப்போ 5 ரூபா ஏதோ நினைக்கிறேன், தெரில, 5 ரூபா 10 ரூபா 1 கிலோ யூரியா. இது என்ன போய் 1000 ரூபாய்க்கு போட்டு, அதான் காற்றுலேயே ஆக்சிஜன் இருக்குது இல்லை, இது என்ன போய் செய்யுது. அப்போ நான் சொன்னேன், மக்கள் டிவியில் பேசினேன், மக்கள் டிவியில் கேட்டாங்க, ஏன் வந்து இந்த மாதிரி பயாக்சி இது என்ன பண்ணிடும், அதான் காற்றுலேயே ஆக்சிஜன் இருக்குது, நீங்கள் என்ன விற்கிறீங்க, காற்றுல தான் ஆக்சிஜன் இருக்குது, ஏன் கவனிங்க, நமக்கு உடம்பு சரியில்லை, ஐசியூவில் படுத்துருக்குறோம், காற்றுல ஆக்சிஜன் இருக்குது, நீங்களே சுவாசிச்சிக்கங்க, டாக்டர் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, செத்து போயிடுவோம். அதே மாதிரி தான் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம் சாக கிடக்குது. அதுக்கு உடனடியாக நமக்கு கொஞ்சம் கொடுத்ததை உயிர் கொண்டு வந்தாகணும், அப்போதான் அது செயல் புரியும், அது வேலை செய்யணும். ஒரு நொடியில் வந்து 2 ஆகும், 2 4 ஆகும், 16 ஆகும், 16 × 16 இப்படி போய்கிட்டே இருக்கும் இல்லையா அதனுடைய இனப்பெருக்கம். அப்போ ஒரு 6 மாசத்துல அதை வந்து பல கோடி நான் ஆக்கணும்னா அதுக்கு நான் இதை கொடுத்து தான் ஆகணும். அது நெல்லில் பொறுத்த வரைக்கும் மணிவேல் சார் வந்து அவர்கிட்ட சொல்லி அவர் பயன்படுத்திட்டு இருக்கிறார் பயாக்சி. அவர் ரசாயனம் போடுவார், நான் சொல்லுவேன் ரசாயன உரம் போடுங்க, நீங்கள் உங்களை ஒன்றும் சொல்லலை, ஒன்றும் பண்ண முடியாது, சொல்கிறது தான் என்னுடைய வேலை. சுதந்திரமும் உரிமையும் அவர்கிட்ட இருக்குது, அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நான் சொன்னேன், சார் பயாக்சி நீங்கள் வந்து சேர்த்து போடுங்க, அவர் ஐயா பண்ணுறாரு. அந்த பயாக்சி ரசாயன உரத்தோட சேர்த்து போடும்போது ரசாயனத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் மண்ணில் உழுவுது இல்லைங்களா,
அந்த ரசாயன நச்சுக்களை இந்த பயாக்சிலிருந்து உருவாகக்கூடிய நுண்ணுயிர்கள் சிதைச்சிருங்க. இது மாதிரி நான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன் மண்ணில். இது வரைக்கும் இந்த பயாக்சி பொறுத்த வரைக்கும் 2024 மட்டும் 2 டன் வித்துருக்குது. 2023 நினைக்கிறேன் 2000 கிலோ வித்துருக்குதுங்க. இதெல்லாம் சொல்லி சொல்லி அதுக்கு எழுதி இயற்கை உயிரொட்டின்னு உங்களுக்கெல்லாம் வந்திருக்கும், வாட்ஸ்அப் வரும். இயற்கை உயிரொட்டி பயாக்சி இது பாருங்க, இதெல்லாம் நன்மை செய்யுது, இது யார்ட்டையும் இல்லை, இந்தியாவில் இல்லை, இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு அரசு துறையோ வேளாண்மை பல்கலைக்கழகங்களோ வேற யாருமே இதெல்லாம் சொல்றது கிடையாது. ஏன்னா அவங்க அந்த நிறுவனத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், வேற வழி கிடையாது. இப்போ மத்திய அரசாங்கமோ ICR இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் எதுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அதற்குத்தான் ஒவ்வொரு மாநில பல்கலைக்கழகங்களும் வேளாண்மை துறையும் ஒத்துழைப்பு தரணும். அவங்க கையில் இவங்க நல்லவங்க தான், இவங்க ஒன்றும் கை கட்டு போடப்பட்டிருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் புதுசாக சொன்னா தான் விவசாயிகளுக்கு ஒரு விடிவு.